இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 29/12/2016 முதல் ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகிகளால் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கழக துரோகிகளும் அரசியல் எதிரிகளும் சின்னம்மாவை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து அந்த வியூகத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து இன்றைக்கு கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்த்ததைப் போல மீண்டும் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வர வேண்டும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் முழுவதிலும் இருந்து சாறை சாறையாக இன்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த துரோகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், தீய சக்தி திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சின்னம்மா ஒருவர் மட்டும்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறு வடிவம் என்பதை கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழக அரசியலில் மீண்டும் தடம் படிக்க வருகிறார் என்பதை அறிந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அனைத்து கட்சிகளிலே இருந்தும் இங்கே இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் முன்னிலையில் தங்களை கழகத்திலே இணைத்துக் கொண்டுள்ளார்கள். தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் காட்டுகின்ற வழியிலே எங்கள் பயணம் தொடரும். 2026 கழக துரோகிகளையும் தீய சக்தி திமுகவையும் வீழ்த்துகின்ற வியூகத்தை சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் காட்டுகின்ற திசையில் எங்கள் பயணம் தொடரும். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் நிச்சயம் வருவார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.